குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏப்ரல் மே 2024க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது மினிமம் இவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அதை பற்றி வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தியரி எக்ஸாம்ஸில் நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ். எவ்வளோக்கினா ஸோ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 35 வரும். ஸோ இன்டர்னல் ஆட் பண்ணும்போது ஓவராலாக உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுது. அதாவது மினிமம் நீங்கள் பாஸ் ஆக உங்களுக்கு 50 மார்க்ஸ் வேணும். அதில் நீங்கள் தியரியில் வந்து 45க்கு ஒரு மார்க் கூட நீங்கள் கம்மியாகவே எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து யூஸ்வலாக 100 மார்க்ஸுக்கு தான் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற அந்த 100 மார்க்ஸுக்கான எக்ஸாமில் உங்களுக்கு 45 மார்க்ஸ் வரணும். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 35 மார்க்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக இன்டர்னல் ஆட் பண்ணும்போது 50ன்றது உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் ஓவராலாக பாஸ். இன்டர்னல் ப்ளஸ் தியரி எக்ஸாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 50 வரணும். அப்படி எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா 100க்கு நீங்கள் எழுதுறீங்களா யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஸோ அதில் நீங்கள் 45 எடுக்கணும். அதை கன்வெர்ட் பண்ணால் 35 வரும். ஸோ இன்டர்னல் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 50. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் பர்சன்டேஜ். அதுவும் மினிமம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரூல்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து கேட்குற டவுட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் 3 அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலன்னா எனக்கு அடுத்த அட்டெம்ப்ட்டில் இன்டர்னல்ஸ் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அடுத்து 4th அட்டெம்ப்டாக எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி எக்ஸாம்ஸ் எழுதிங்க பார்த்தீங்களா யூனிவர்சிட்டி, அது வந்து டைரெக்டாக நீங்கள் 50 மார்க்ஸ் எடுக்கணும். 100க்கு எழுதுகிற யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் நீங்கள் 50 மார்க் எடுத்தால் தான் பாஸு. இதுக்கு முன்னாடி எழுதுனீங்க 45 எடுத்தால் பாஸ். அது உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக 50 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் யூனிவர்சிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு இன்டர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. 3 அட்டெம்ப்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டால் உங்களோட இன்டர்னல் உங்களுக்கு வராது ஓகேங்களா. நீங்கள் யூனிவர்சிட்டியில் 100 மார்க்ஸுக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா எக்ஸாமு. ஸோ அதில் நீங்கள் 50 மார்க்ஸோ இல்லை 50க்கு மேலே எடுத்தால் நீங்கள் பாஸ். மினிமம் நீங்கள் 50 மார்க் எடுத்தாலும் போஸ். சப்போஸ் நீங்கள் அதை விட அதிகமாக எடுத்திங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் 3 அட்டெம்ப்ட் முடிஞ்ச பிறகு எழுதுகிற எக்ஸாம்ஸில் 100க்கு நீங்கள் 50 மார்க்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸு. சப்போஸ் இல்லை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்னா உங்களுக்கு இன்டர்னல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் 45 மார்க் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்டில். அப்படி இல்லாத பட்சத்தில் 3rd அட்டெம்ப்டாக கம்ப்ளீட் ஆயிடுதுன்னா நீங்கள் டைரெக்டாக 50 மார்க்ஸ் தான் எடுக்கணும். ஸோ நான் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த அப்டேட்டை கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.